வெல்கம் shakshicookinglifestyle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இல்லை நேந்திரம்பழம் எடுத்து வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்களா? இது எங்கள் ஏரியா சைடில் ஏத்தம்பழம்னு சொல்லுவாங்க. இந்த பழம் ஒரு பழம் சாப்பிட்டிங்கன்னா வயிறு கம்மனி இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு பசிக்கவே செய்யாதுங்க. ரொம்பவும் ஹெல்த்தியானது. இன்றைக்கி நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா 3 நேந்திரம் பழம் எடுத்துருக்கேன். நல்ல பழுது, அதாவது ரொம்பவும் நல்ல பழுக்கலைங்க, ஆனால் நல்லா பழுத்துருக்குது. இதே போல் 2 சைடும் காம்பையும் அந்த நுனியையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே 2 பீஸாக நம்ம கட் பண்ணி லைட்டாக இட்லி தட்டில் வச்சு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த பழம்னால நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பழத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இனி ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. அதில் எல்லா கண்ணிலையும் ஒவ்வொரு பீஸாகவும் 2 பீஸாகவும் வச்சு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பழம் கொஞ்சம் பழுத்திருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். அப்போ தான் நம்ம இதை மசிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இட்லி தட்டில் இட்லி கூட்டத்தில் தண்ணி விட்டு நம்ம அதை இட்லி தட்டை எடுத்து வச்சு நம்ம மூடி வச்சாச்சுங்க. 2 நிமிஷம் வேகட்டும். அடுத்தல பார்த்திங்கன்னா தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை துருவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 2 ஏலக்காய் தட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சுக்கும் தட்டி எடுத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகினதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அவல் போட்டு கொஞ்சம் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த அவல் பூரணம் உள்ளே வச்சு பண்ணும்போது அது நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காயும் அவல் நல்லா பொரிஞ்சதும் அதோடு சேர்த்து இப்படி நல்லா ஒத்த உதிரியாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம சுக்கு ஏலக்காய் பொடியை அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் நான் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்தா போதும். சேர்த்து இந்த அளவு வரது வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பழமும் நமக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குங்க, பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் சூடு ஆறதுக்கு முன்னாடியே தோலை நம்ம எடுத்துட்டோன்னா நமக்கு சட்னி நமக்கு ஆறி கிடைக்கும். இதே போல் தோலெல்லாம் எல்லாத்துக்குமே எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துக்குமே தோல் எடுத்தாச்சு. பார்த்திங்களா, ஆவி போயிட்டே இருக்குது. இதே போல் கத்தியால் கட் பண்ணிக்கோங்க. கத்தியால் கட் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா சீக்கிரம் ஆறி வந்துடும். அதுக்கப்புறம் நடுவில் கருப்பு கலரில் ஒரு விதை போல் இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாத்துலேயுமே அந்த விதையை நீக்கி எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இதில் உள்ள விதையும் நம்ம நீக்கி எடுத்தாச்சுங்க. இனி நம்ம பூரணம் ரெடி பண்ண சட்டியில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா அதில் இன்னும் கொஞ்சம் நெய் இருக்கிறதுனால இதே போல் கண்ணாப்பையை வச்சு நீங்கள் இல்லைன்னா மசிக்கிறதுக்கு வச்சு நல்லா மசித்து இதேமாரி எடுத்துக்கோங்க. மிக்சியில் வேணால் ஒரு சுற்று வேணால் சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. இனி பார்த்திங்கன்னா பழம் நல்ல பழுத்த பழம்னால அதில் தண்ணி கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மாவு விட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே எல்லா மாவையும் நம்ம அதோட சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு திருப்பி ஒரு வேளை நல்லா டைட் ஆகிடுச்சுன்னா அது கஷ்டம் ஆகிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக விரசிட்டு நம்ம மாவு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு மாவு விட்டு நம்ம விரசி எடுத்தாச்சு. மாவும் பூரணமும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மாவு போட்டால் இன்னும் நல்லா டைட் ஆகிடும்னு நினைக்காதீங்க. மாவு நல்லாவே பசுமையாக நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இதே போல் ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா விரிச்சுக்கோங்க. விரித்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு பூரணம் வச்சு இந்த அளவுக்கு லைட்டாக மெதுவாக அமுக்கி அதை ஜாயின் பண்ணி விட்டு கைக்குள்ளே வச்சு நல்லா உருட்டி விட்டிங்கன்னா நமக்கு நேந்திரம்பழம் ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு. அதனால் எண்ணெயில் போட்டு பிரிஞ்சு வந்துருமோன்னு நினைக்காதீங்க. அப்படி எதுவுமே வராதுங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட கலர் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது பியூர் எல்லோ கலரில் வரும். ஆனால் நம்ம இதுக்கு எதுவுமே நம்ம சேர்க்கல. அந்த பழத்தோட நிறம் நமக்கு அப்படியே கிடைக்கும். நம்ம இனிப்பும் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஏன்னா பழம் நல்லா பழுத்த பழன்றதுனால நமக்கு அதில் இனிப்பும் நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லா உருண்டையாகவும் அதே போல் மீதி இருக்கிறது பூரணம் வைக்காமல் உருண்டையாகவும் உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகணும். நம்ம உருட்டி வச்சுருக்க நேந்திரம்பழ உருண்டையை நம்ம இதே போல் போட்டு எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இனி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மாற்றி விட்டுக்கோங்க. ஏன்னா எல்லா சைடும் பொரிஞ்சு வரணும். இது நமக்கு கொஞ்சம் கலர் மாறி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இது நேந்திரம்பழ ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சிங்க.
இது வந்து உடலுக்கு ரொம்பவும் ஆரோக்கியமானதுங்க. அதாவது பழம் விரும்பி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதே போல் நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், வித்தியாசமாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா உருண்டையுமே நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பவுல் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு, கலரும் பார்த்தீங்களா எவ்வளோ எல்லோவிஷ் கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சுவையான நேந்திரம்பழ ஸ்நாக்ஸ் ரெசிபி நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு. இப்போ இந்த இதுக்குள்ளே இருக்க பூரணம் வந்து நமக்கு செமையாக இருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.